வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ஆட்டோமேஷன்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை மினிமம் ஹியூமன் இன்டர்வென்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறது. இந்த ப்ரெசன்டேஷனில் மெயினாக நம்ம ஒரு 2 திங்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் அன் ஆட்டோமேஷன் சிஸ்டம், இன்னொன்று காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். வாட் இஸ் அன் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்? ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸை ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு பெர்ஃபார்ம் செய்ய வைக்கிற ஒரு சிஸ்டம். இது தெரிஞ்சது தான். இதில் மனுஷங்களோட, அதாவது நம்மளோட ஒரு டைரக்ட் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎன்சி மிஷினாக இருக்கட்டும், அடுத்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டு, கன்வேயர் சிஸ்டம், அடுத்து ஆட்டோமேட்டட் பேக்கேஜிங் மிஷின், இந்த மாதிரி சிஸ்டம்லாம் பேசிக்கலாக பார்த்தோன்னா ஆட்டோமேஷனில் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று சென்சார் டிடெக்ட்ஸ், ரெண்டாவது கண்ட்ரோலர் டிசைட்ஸ், அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்டர் ஆட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு சென்சார் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணும், அதுக்கடுத்து கண்ட்ரோலர் அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கும், அதுக்கப்புறம் ஆக்சுவேட்டர் அந்த டிசிஷனை தேவையான ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷனாக செய்யும். அடுத்து ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் அன் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்ஜெக்டிவ் கிளியராக இருக்கணும். அதாவது என்ன ப்ராசஸை நம்ம ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ் இல்லைன்னா சென்சார்ஸ், இது தேவை. இது ப்ராசஸில் இருக்கிற டெம்பரேச்சராக இருக்கட்டும், இல்லாட்டி ப்ரெஷர், அடுத்த லெவல், இந்த பொசிஷன், இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் மெஷர் பண்ணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் அதாவது யூஸ்வலி அந்த பிஎல்சி, அது நமக்கு தேவை. இது என்ன பண்ணுன்னா இன்புட் சிக்னல்ஸை ப்ராசஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கும். அதே மாதிரி அந்த டிசிஷனை ஃபிசிக்கல் ஆக்ஷனாக மாற்றுறதுக்கு நமக்கு ஆக்சுவேட்டர் தேவை. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர் பவர் சப்ளை, அடுத்து கம்யூனிகேஷன், சேஃப்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேஷன் சிஸ்டத்தில் தேவைப்படுற ஒரு பேசிக்கான ரெக்யர்மெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். இதில் ரெக்யர்மெண்ட்ஸில் இருந்து காம்பனன்ட்ஸுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டட் சிஸ்டத்துக்குள்ளே ஒரு ஆக்சுவலாக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பார்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இதை மேஜர் பார்ட்ஸு, இதில் இருக்கிற மேஜர் பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ், கண்ட்ரோலர், ஆக்சுவேட்டர்ஸ், ப்ராசஸ், அடுத்து ஃபீட்பேக் சிஸ்டம், அடுத்து ஹெச்எம்ஐ கம்யூனிகேஷன், அது அடுத்து பவர் சப்ளை அண்டு சேஃப்டி சிஸ்டம். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒரு கனெக்டடாக தான் ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சென்சார் டேட்டா கனெக்ட் பண்ணணும், கண்ட்ரோலர் டிசிஷன் எடுக்கும், ஆக்சுவேட்டர் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து அதே மாதிரி ப்ராசஸ் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீட்பேக் அந்த அவுட்புட்டை செக் பண்ணும், இந்த மாதிரிலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ் அண்ட் சென்சார்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சென்சாரோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் நடக்கிற அந்த ஃபிசிக்கல் கண்டிஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை டிடெக்ட் பண்ணுறதும் மெஷர் பண்ணுறதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்பரேச்சர் சென்சார் எடுத்துக்கிட்டோன்னா அது அந்த டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும். அதே மாதிரி ப்ரெஷர் சென்சார் எடுத்துக்கிட்டோன்னா அது ப்ரெஷரை மெஷர் பண்ணும், அந்த மாதிரி. அதே மாதிரி தான் சிமிலர்லியும் இப்போது லெவல் சென்சாரு, பொசிஷன் சென்சார், அடுத்து ஸ்பீட் சென்சார், இந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷனை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கண்ட்ரோலுக்கு சென்ட் பண்ணும். இது இந்த சென்சார்லாம். ஸோ சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா சென்சார் ஒரு டிடெக்ட் பண்ணுற ஒரு டிவைஸ் தான். அடுத்து கண்ட்ரோலர் பிஎல்சி, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு காம்பனன்ட்னே சொல்லலாம். கண்ட்ரோலர் தான் ஆட்டோமேட்டட் சிஸ்டத்தினுடைய டிசிஷன் மேக்கிங் யூனிட்டு. இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் அதில் பிஎல்சி, அதாவது ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் தான்
ரொம்ப வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரோலர். இது வந்துட்டு இந்த சென்சாரில் இருந்து வர அந்த இன்புட் சிக்னலை வந்துட்டு பிஎல்சி வந்துட்டு ரிசீவ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராமபிள் லாஜிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த இன்புட்டை வந்துட்டு ப்ராசஸ் செஞ்சு ஒரு டிசிஷன் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு வாட்டர் லெவல் வந்துட்டு கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சென்சார் வந்துட்டு சிக்னல் கொடுத்துச்சுன்னா அந்த பிஎல்சி வந்துட்டு அந்த சிக்னலை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி பம்பை வந்துட்டு ஆன் செய்ய வந்துட்டு அந்த கமாண்ட் வந்துட்டு கொடுக்கும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா அந்த கண்ட்ரோலர் வந்துட்டு டிசைட் பண்ணும். அடுத்து அவுட்புட் டிவைசஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ். அதாவது கண்ட்ரோலர் வந்துட்டு டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் இந்த டிசிஷனை வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்ஷனாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது இந்த ஆக்சுவேட்டர் தான். ஆக்சுவேட்டர் வந்துட்டு பேசிக்காக சொல்லணும்னா ஒரு அவுட்புட் டிவைசஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் மோட்டார்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நியூமேட்டிக் சிலிண்டர்ஸாக இருக்கட்டும், ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ், இந்த மாதிரி சொல்லலாம். அந்த ரோபோட்டிக்ஸ் கிரிப்பர்ஸ், சாலனாய்டு, இந்த வால்வ்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎல்சி வந்துட்டு ஒரு மோட்டருக்கு ஆன் சிக்னல் கொடுத்துச்சுன்னா அந்த மோட்டர் வந்துட்டு ரொட்டேட் ஆகுறது. அதே மாதிரி இந்த நியூமேட்டிக் சிலிண்டருக்கு வந்துட்டு ஒரு சிக்னல் கொடுத்தோன்னா அதை வந்துட்டு மூமெண்ட், அதாவது ஃபார்வேர்டு பேக்வேர்டு, இந்த மாதிரி ஒரு ஃபார்வேர்டு இல்லாட்டி பேக்வேர்டு இந்த மூமெண்ட்டை வந்துட்டு செய்யும். ஸோ ஆக்சுவேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா HMI, கம்யூனிகேஷன் அண்ட் பவர் சப்ளை. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹெச்எம்ஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ரேட்டர் மிஷினை வந்துட்டு மானிட்டர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்துட்டு கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிஷினோட ஸ்டேட்டஸ் என்ன, அதனுடைய டெம்பரேச்சரோட வேல்யூ என்ன, அடுத்து அந்த அலாரம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த ஹெச்எம்ஐ வந்துட்டு என்ன பண்ணிடும்னா டிஸ்பிளே பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம். இது மூலமா வந்துட்டு நம்ம பிஎல்சி, சென்சார்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி அதர் டிவைஸோட வந்துட்டு ஒன்றா வந்துட்டு இன்னொரு அனதரோட வந்துட்டு ஒரு டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நம்ம பண்ணிக்க முடியும். ஃபைனலி வந்துட்டு பவர் சப்ளை. ஆட்டோமேஷன் காம்பனன்ட்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகிறதுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் பவரை வந்துட்டு பவர் சப்ளை வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அண்ட் சேஃப்டி சிஸ்டம். ஃபீட்பேக் சிஸ்டம் அதனுடைய பர்பஸ் என்னென்னா ஆக்சுவல் அவுட்புட் வந்துட்டு சரியாக இருக்குதா அப்படிங்கிறத வந்துட்டு அது செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்னேஸுக்கு டிசைடு டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு 100 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம்னா, ஆனால் வந்துட்டு ஆக்சுவல் டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு 90 டிகிரி செல்சியஸ் அப்படிங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்சார் வந்துட்டு அந்த வேல்யூவை கண்ட்ரோலருக்கு சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோலர் வந்துட்டு அந்த டிசைடு வேல்யூ அந்த ஆக்சுவல் வேல்யூ வந்துட்டு கம்பேர் பண்ணி ஒரு நெசசரி கரெக்ஷன் வந்துட்டு செய்யும். இதை தான் வந்துட்டு நம்ம ஒரு ஃபீட்பேக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். அலாங் வித் ஃபீட்பேக் அப்படிங்கிறது சேஃப்டி சிஸ்டமும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டு தான். எமர்ஜென்சி ஸ்டாப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சேஃப்டி இன்டர்லாக்காக இருக்கட்டும், ஓவர்லோட் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி சேஃப்டி கார்டெலாம் வந்துட்டு அந்த இது மூலிமா வந்துட்டு ஒரு ஆப்ரேட்டருக்கும் மிஷினுக்கும் வந்துட்டு ஒரு ப்ரொடக்டை வந்துட்டு அது வந்துட்டு கொடுக்கும். ஸோ ஃபீட்பேக் மீன்ஸ் செக் அண்ட் சேஃப்டி மீன்ஸ் ப்ராடக்ட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு இதில் ஓவராலாக ஃபைனலாக வந்துட்டு இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ஓவராலாக வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சென்சார் வந்து ப்ராசஸ் கண்டிஷனை வந்துட்டு, அதாவது சென்சார் வந்துட்டு ப்ராசஸ் கண்டிஷனை வந்துட்டு டிடெக்ட் பண்ணும். தென் கண்ட்ரோலர் வந்துட்டு அதாவது அந்த பிஎல்சி வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்டர் அந்த டிசிஷனை வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷனாக மாற்றும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆப்ரேஷன் வந்துட்டு நடந்து அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக வந்துட்டு ஃபீட்பேக் சிஸ்டம் அவுட்புட்டை செக் பண்ணி கண்ட்ரோலருக்கு இன்ஃபர்மேஷனை திரும்ப அனுப்பும். இதனால் சிஸ்டம் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு மானிட்டர் கண்ட்ரோல் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ
ஆட்டோமேஷன் மூலயமா நம்ம குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை அக்யூரேசி, சேஃப்டி இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஹியூமனோட எரரும் அண்ட் மேனுவல் எஃபெக்டையும் வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே, நன்றி.